குறித்த நேரத்தில் நிகழ்ச்சியானது ஆரம்பித்திருக்கிறது. மகிழ்ச்சி. அன்புக்குரிய திரு ஜெயக்குமார் சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் அவர்களின் பணி நிறைவு பாராட்டு விழாவானது நல்லதொரு மெகா கேக், பெரிய கேக், ஒரு காவல்துறை சீருடை அணிந்த ஒரு கேக் வித்தியாசமாக இருந்தது. அதை வெட்டி அவர்களை மகிழ்ந்தோம் நம் அனைவர் சார்பாக. அடுத்தது இந்த நிகழ்ச்சியானது ஆரம்பிக்க இருக்கிறது. இப்பொழுது வரவேற்புரை திருமதி எஸ் ராஜ திலக பவா, வெல்னஸ் அண்ட் வெயிட் லாஸ் கோச், லைஃப் கேர் நியூட்ரிஷன் சென்டர், ராமவர்மபுரம், நாகர்கோவில். அனைவருக்கும் எனது இனிய காலை வணக்கங்கள். நமது காவல்துறை உதவி ஆய்வாளர் திரு வி ஜெயக்குமார் அவர்களின் பணி நிறைவு பாராட்டு விழாவிற்கு வருகை தந்திருக்கும் அனைவரையும் வரவேற்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த விழாவிற்கு தலைமை தாங்கி நடத்தி வருகின்ற என்ஜினியர் சி ஜெயகண்ணன், இன்டர்நேஷனல் ட்ரெய்னர் மற்றும் முன்னாள் நாகர்கோவில் நகராட்சி கவுன்சிலர் அவர்களை வருக என வரவேற்றுக் கொள்கிறேன். நமது பணி நிறைவு பாராட்டு விழா நாயகன் திரு வி ஜெயக்குமார் அவர்களை வருக என வரவேற்கிறேன். மற்றும் அவரது துணைவியார் திருமதி பிரபா ஜெயக்குமார் அவர்களையும் வருக என வரவேற்கிறேன். அவர்களுடைய தவ புதல்வர்களான செல்வன் ராகுல் மற்றும் செல்வன் கோகுல் அவர்களை வருக என வரவேற்கிறேன். வாழ்த்துறை வழங்க வந்திருக்கின்ற பாஸ்டர் திரு ஒய் பென்சாம் அவர்களை வருக என வரவேற்கிறேன். திரு ஆறுமுகம் ரிட்டையர்ட் டீச்சர் அவர்களை வருக என வரவேற்கிறேன். தொழிலதிபர் திரு ஆர் கே ராஜாராம் குரு ஹோட்டல் அவர்களை வருக என வரவேற்கிறேன். திரு ஸ்ரீதர் அவர்களை வருக என வரவேற்கிறேன். தொழிலதிபர் திரு ராஜலிங்கம் கந்தசாமி அண்ட் சன்ஸ் அவர்களை வருக என வரவேற்கிறேன். பாஸ்டர் திரு சுந்தர் சிங் அவர்களை வருக என வரவேற்கிறேன். திரு ராஜேந்திரன் எக்ஸிகியூட்டிவ் ஆபீசர் கப்பியரை பஞ்சாயத்து அவர்களை வருக என வரவேற்கிறேன். தொழிலதிபர் திரு ராஜாராம் விவேகா கேஸ் மற்றும் RSS மாவட்ட தலைவர் அவர்களை வருக என வரவேற்கிறேன். திரு வினய் தீர்த்தன் அவர்கள் தாசில்தார் அவர்களை வருக என வரவேற்கிறேன். மற்றும் 1988 அனுப் ட்ரைனிங் குரூப் உறவுகள் அனைவரையும் வருக என வரவேற்கிறேன். காவல்துறை அதிகாரிகள் அனைவரையும் வருக என வரவேற்கிறேன். மற்றும் நமது லைஃப் கேர் நியூட்ரிஷன் சென்டர் ராமவர்மபுரம் நாகர்கோவில் குடும்ப உறவுகள் அனைவரையும் வருக என வரவேற்கிறேன். மற்றும் நமது நண்பர்கள், குடும்ப உறுப்பினர்கள், அதுபோக இந்த விழாவில் கலந்து கொண்ட அனைவரையும் மனதார வருக என வரவேற்றுக் கொள்கிறேன். அது மட்டுமல்லாது மறுபடியும் நமது ஜெயக்குமார் சார் அவர்கள் ஏற்புரையும் நன்றியுரையும் வழங்க காத்திருக்கிறார்கள். அவர்களை மறுபடியும் வருக என வரவேற்றுக் கொண்டு எனது வரவேற்புரை நிறைவு செய்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மகிழ்ந்த அனைவருக்கும் நன்றினையும் பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். வரவேற்புரை ஆட்சி அமர்ந்திருக்கின்ற எஸ் ராஜதிலப்பா அவர்களுக்கு நன்றினையும் பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்து வாழ்த்துறை வழங்க இருக்கின்றவர்கள் ஆறுமுகம் ரிட்டையர்ட் டீச்சர் வந்திருக்காங்களா சார்? ஆறுமுகம் ரிட்டையர்ட் வாங்க சார். ஃபர்ஸ்ட் உங்க வாழ்த்துறை இனிமையாக ஆரம்பிக்கிறது. அனைவருக்கும் அன்பான பிற்பகல் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று பணி நிறைவு பெற்று இந்த விழாவாக கொண்டாடி கொண்டிருக்கின்ற நண்பர் திரு ஜெயக்குமார் அவர்களுக்கும் மற்ற எல்லோருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அவர்கள் அரசு ஆணைப்படி இன்றைய தினம் ஓய்வு பெறுகிறார்கள். எல்லோருக்கும் பொதுவானதுதான். அவர்கள் பணி மிகவும் கடினமான பணி. நான் என்றால் அதை பேணுவது, ரவுடிகள் குற்றவாளிகளை பிடித்து அவர்களுக்கு தண்டனை வழங்கி பணியை செய்து கொண்டிருக்கிறார்கள். செய்து கொண்டு ஓய்வு பெற்றிருக்கிறார்கள். மிகவும் மகிழ்ச்சி.
விஷயங்களை பேசிக்கொண்டே வருவார்கள். அவர்களோடு பேசணும் போது நேரம் போவதே தெரியாது. அந்த அளவுக்கு மிகவும் இனிமையாக பேசக்கூடியவர். சொல்வல்ல சோர்வில அஞ்சான் அவனை இகழ்வல்லது யாருக்கும் அரிது என்ற வள்ளுவர் வாய்மொழிக்கு ஏற்ப அவர்கள் பேச்சிலே மிகவும் கெட்டிக்காரர். எந்த துறையை பேசினாலும் அவர்கள் சிறப்பாக பேசுவார்கள். அவர்கள் இன்றைய தினம் பணியிலிருந்து ஓய்வு பெறுகிறார்கள். ஓய்வு மிகவும் அவசியம்தான் எல்லாருக்கும். அரசாணைப்படி அவர்கள் இன்று ஓய்வு பெறுகிறார்கள். அவருடைய பணி மிகவும் சிறந்த பணி. நட்பு பாராட்டுவதில் அவர் மிகவும் சிறந்தவர். நண்பரோடு நல்ல சகஜமாக பழகக்கூடியவர். அவர்கள் வேண்டிய உதவிகளையும் செய்வார். அவருடைய நட்பு மிகவும் பாராட்டுக்குரியது. மேலும் இந்த விருந்தோம்பல் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். அதாவது அவருடைய பணி நிறைவை மகிழ்ச்சியாக கொண்டாட வேண்டும். நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் எல்லோரையும் வைத்து மகிழ்ச்சியாக கொண்டாட வேண்டும் என்று விழாவாக எடுத்து கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். அது மிகவும் பாராட்டுக்குரியது. வாழ்க பல்லாண்டு, வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி. அனைவருக்கும் காலை வணக்கம். இது அருமையான நல்ல காலை வேளையில் ஒரு நல்ல ஒரு நிகழ்ச்சியில் நாம் பெரியவர்களாக உட்கார்ந்துருக்கிறோம். அருமையான சார் விஜயகுமார் சாருடைய ரிட்டையர்டு பார்ட்டி, அதாவது ஓய்வு தன் பணியிலிருந்து இன்றைக்கி ஓய்வெடுக்கிற ஒரு நாள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் ஓய்வு என்பது பணிக்கு தான் ஓய்வு தவிர அவருக்கு ஓய்வு கிடையாது. ஏனென்றால் அவர் ஓய்வெடுக்கிற ஒரு மனுஷனும் கிடையாது. எல்லாவற்றிலும் சிறந்து அவருடைய அறிவு திறமைக்கெல்லாம் நம்ம பக்கத்தில் நிற்க முடியாது. ஆனாலும் வாழ்த்த வேண்டும் என்று சொன்னபோது எங்களுடைய ஹெர்பா லைஃப் குடும்பத்தின் மூத்த மகன் கிரிக்கெட், எங்கள் ஹெர்பா லைஃப் ஃபேமிலியில் எங்கள் மூத்த மகன், எங்கள் மூத்த அண்ணன் அப்படி தான் நாங்கள் சொல்லணும். அவருக்கு இன்னைக்கு ரிட்டையர்ட், வேலையிலிருந்து ஓய்வு பெறுகிறார். ஓய்வு என்பது வேலைக்கு தானே தவிர அவருக்கு ஓய்வில்லை. அவர் அணிந்திருந்த யூனிஃபார்முக்கும், அவர் அணிந்திருந்த கேப்புக்கும், அவர் அணிந்திருந்த பூட்டுக்கும் தான் ஓய்வை தவிர அவருக்கு ஓய்வில்லை. ஆனால் ஒரு மனிதன் உண்டாக்கின நாணயத்துக்கு 2 பக்கங்கள் உண்டு. அந்த 2 பக்கங்கள் இருந்தால்தான் அந்த பணத்தோட வேல்யூ உண்டாகும். அதே போல கடவுளால் உண்டாக்கப்பட்ட மனுஷனுக்கும் 2 பக்கங்கள். ஒன்று அவருடைய குடும்பம், 2 அவருடைய பணி. அந்த பணி இன்னைக்கு 37 வருஷங்கள் காவல்துறையில் நன்காய் பணியாற்றி தமிழ்நாடு அரசு ஆணைகளுக்கு கட்டுப்பட்டு அவருடைய உயர் அதிகாரிகளுக்கு கட்டுப்பட்டு ஒரு நல்ல மனிதராக தன்னுடைய 37 வருஷ சர்வீஸ், அதாவது 13,505 நாட்கள் அவர் தன் பணியிலே நல்ல ஒரு பயணத்தை தொடர்ந்து தன் பயணத்தை முடித்து மீண்டுமாய் தன் குடும்பத்தோடு ஐக்கியமாக தன்னுடைய பிள்ளைகளோடு எல்லாவற்றிலும் சிறந்து வழங்க எங்களுடைய ஹெர்பா லைஃப் சார்பாகவும் அடியனுடைய சார்பாகவும் எங்கள் குடும்பத்தின் சார்பாகவும் அண்ணன்களை வாழ்த்துகிறேன். இனிமேலும் அவருடைய ஆயுசு நாட்கள் முழுவதும் கடவுளுடைய அனுக்கிரகம் எப்பொழுதும் அவளோடு கொடுத்து நடத்தும் என்று சொல்லி வாழ்த்திய நன்றி உரை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். இப்பொழுது பொன்னாடை அணிவித்து சுந்தர் சார் அவர்கள் மகிழ்விப்பார்கள். நன்றி சார். இந்த ஓய்வை பற்றி அழகாக சொன்னாங்க. உண்மையிலே ஓய்வு கிடையாது. யூனிஃபார்முக்கும் அவருடைய டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள பணியாற்றினது தான் ஓய்வுன்னு. உண்மையிலே அப்படிதான். கடல் அலை ஓய்வதில்லை, எங்க சாருடைய வாயும் ஓய்வதில்லை, எங்க சாருடைய அன்பும் ஓய்வதில்லை, அவருடைய பணியும் ஓய்வதில்லை. நன்றி. அடுத்தபடியாக நமது தொழிலதிபர் கந்தசாமி அண்ட் சன்ஸ் திரு ராஜலிங்கம் அவர்கள் இப்பொழுது நமது சார் அவர்களை வாழ்த்தி பேசி
ஒரு மலர் மாலையை அணிவித்து கௌரவிப்பார்கள். பெரிய குண்டத்தை போட்டாங்க. இருந்தாலும் நான் இது நினைச்சாக்க நான் பேச மாட்டேன். ஆனால் நான் போலீஸ்லேயே நிறைய பேர் பழக்கம் வச்சுருக்கேன். ஆனால் எனக்கு கடையில் நான் 2-3 கடை வச்சுருக்கேன். அது தெரியுமா தெரியல, நான் நிறைய கடை வச்சுருக்கீங்களா. ஆனால் என் கடையில் நடக்கக்கூடியது சாருக்கு எல்லாமே கரெக்டாக சொல்லுது. எப்போ வராரு, எப்போ பண்ணுறாரு, என்ன பண்ணான்னு தெரியாது. கரெக்டாக இந்த மாதிரி நடக்கும், இந்த மாதிரி நடக்கும் பார்த்துருங்க. எனக்கு ஒரு அப்பா சாங்கிலிருந்து இன்னைக்கு இந்த வேலையை விட்டு வெளியே பண்ணுறாங்க. இருந்தாலும் ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஏன்னா இந்த யூனிஃபார்ம் போட்டதுனாலே அவருக்கு எஸ்பிட்ட ஒரு அவார்டு வாங்கினாங்க. அதை பார்த்தாலே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. எலும்பு வந்து அவர் என்ன செய்வார், எங்கள் கூட ஒரு ரொம்ப வித்தியாசமாக இருப்பார். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அதனால் வாழ்த்த முடியாது. வணங்குகிறேன். வாங்க. இப்பொழுது அன்னார் அவர்கள் ராஜு வாங்க ஆனந்த் சார் வாங்க. நம்ம நியூட்ரிஷன் சென்டர் சார்பாக இருக்கவங்க எல்லாரும் வாங்க சார், வாங்க எல்லாரும் வாங்க. நம்ம ஆனந்த் சார் வாங்க, பிரபாகரனே எல்லாரும் வாங்க சார், வாங்க பென்சல் சார் சார் வாங்க சார், வாங்க வாங்க சவுந்தரா மேடம் வாங்க. எல்லா பேர் வந்து எல்லாரும் வந்து கையில் வச்சுருங்க. எல்லாரும் வாங்க. இப்பொழுது நமது அன்பு மாலையை, அருமை மாலையை, பொக்கிஷத்தை நமது அன்பண்ணன் ராஜலிங்கம் அவர்கள் பாசத்தின் சிகரம், மனித நேயத்தின் சிகரம் எஸ்எஸ் அவர்களுக்கு அணிவித்து மகிழ்ப்பார்கள். நம்ம இன்னைக்கு கிஃப்ட் கொடுத்துட்டே இருக்கு. இதுதான் இருக்குங்க. இப்பொழுது எல்லாரும் திரும்பி வரமாட்டாங்க செய்யல. லாஸ்ட்ல நிறைவு பெறுவது எல்லாம் நினைச்சோ இருந்தாலும் இது வந்து கொஞ்சம் மாறிட்டு, நிகழ்ச்சி கொஞ்சம் மாறிட்டு. இந்த சீல்டானது நமது பண்பாளர் ஹெர்பல் லைஃப் கேர் நியூட்ரிஷன் சென்டர் நாகர்கோவில் குழுமம் சார்பில் சிறந்த மனிதநேயர் என்ற ஒரு போற்றுதலுடைய பெயரை அவர்களுக்கு சூட்டி, சிறந்த மனிதநேயர் என்று சூட்டி சுசீந்திரம் திரு வி. ஜெயக்குமார் சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் அவர்களின் 31/5/2025 பணி நிறைவை பாராட்டி அவர்கள் இந்த நியூட்ரிஷன் சென்டர் சார்பாக நினைவு பரிசினை வழங்கி கௌரவிக்கின்றோம். தக்க சட்டத்தில் வாங்க. எல்லாம்
அப்படி இல்லையா? அடுத்தது அவர்களுக்கு இந்த ஒரு நிமிஷம் இப்பொழுது அவருக்கு நமது லைஃப் கேர் ரிலேஷன் சென்டர் சார்பாக அவர்களுக்கு இந்த நினைவு கருவியை அவர்களுக்கு வழங்கி கௌரவிக்கின்றோம். சார்பாக கைப்பிடிக்க முடியாதனால சரி. அடுத்தது இப்ப இந்த சீல்டு கொடுத்த பிறகு பொன்னாடை அணிவிக்கணும். அந்த சீல்டு ஏன்னா முதலே கொண்டு வச்சுட்டாங்க, ரொம்ப கௌரவமா இருக்கு, நல்லா இருக்குது. இப்போ நிகழ்ச்சி கங்க்ராச்சுலேஷன் திரு வி. ஜெயக்குமார், ஸ்பெஷல் சப் இன்ஸ்பெக்டர் போலீஸ். மே திஸ் பி a time of happiness for you to enjoy with friends and family. Happy retirement. 31/5/2025. Greetings from District Police Control Room, Nagpur. அடுத்து நமது எக்ஸிக்யூட்டிவ் ஆபீசர் திரு ராஜேந்திரன் அவர்கள் கப்பில பஞ்சாயத்து அவர்கள் முன்னாடி கவனிக்கிறார்கள். நன்றி. அடுத்து நமது ஈவோ சார் ஒரு நிமிடம் வாழ்த்தி பேசுவாங்க. அடுத்தது நமது எஸ்எம் ஸ்கூல், நமது எஸ்எம் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் கரஸ்பாண்டன்ட் அன்புக்குரிய சகோதரர் ஆனந்த் அவர்கள் கொண்டாட நினைத்து வாழ்த்து கூறுகிறார்கள். அடுத்து அன்புக்குரிய சகோதரர் பாலகிருஷ்ணன், தொழிலதிபர் பாலகிருஷ்ணன் அவர்கள் இப்பொழுது பொன்னாடை அணிவித்து கௌரவிக்கிறார்கள். அவரது மகன் அவர்கள் சேர்ந்து தம்பி ஹைகோர்ட் வழக்கறிஞர் தம்பி பாலகிருஷ்ணனுடைய புதல்வர். அடுத்து சால் போடுவாங்க போடுங்க அவங்க அண்ணன் கப்பேரை பஞ்சாயத்தினுடைய அலுவலகத்தில் பணிபுரிய சார் அவர்கள் இப்போது கொண்டாடி எடுத்து வருகிறார். அடுத்து பிரகாஷ் ஜெயசம்மாள் அவர்கள் இப்பொழுது கொண்டாடி அணிந்து கௌரவிப்பார்கள். அடுத்து அன்புக்குரிய அண்ணன் பிரபாகரன் அவர்கள் பொன்னாடை அணிவித்து கௌரவிக்கின்றார்கள். அடுத்து நமது பென்சாம் அவர்கள், அன்பு சகோதரர் அவர்கள் ஒரு அருமையான சால்வை அணிவித்து வாழ்த்து கூறுகிறார்கள். ஒரு நிமிடம் அவர்கள் இப்பொழுது வாழ்த்து கூறுவார்கள். இது இனிய நாளில் நாங்கள் சார் ஜெயக்குமார் அவருடைய ரிட்டையர்மெண்ட் வந்திருக்கிறோம். உங்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய இதை கணித நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். காவல்துறையில் பணிபுரிகிறதான ஒவ்வொரு உயர் அதிகாரிகளுக்காக நான் வணக்கத்தை செலுத்திக் கொள்கிறேன். அவங்க உடன்பிறந்த சகோதர சகோதரிகள் எல்லாருக்கும் நான் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அது மாத்திரமல்ல, காவல்துறையில் பணிபுரிவது என்றால் சாதாரணமான காரியம் கிடையாது. அது மிக கடினமான ஒரு காரியம். ஒவ்வொரு நாளும் சவால்களை சந்திக்கிறதான ஒரு
குணத்தினாலும் உண்மையினாலும் நீதினாலும் நேர்மையினாலும் அவர்களை மேற்கொண்டு செயல்படுத்தி ஜெயக்குமார் என்கிறதான ஒரு ஸ்தோத்திரம் உயர் அதிகாரியாக அவர் இன்றைக்கு அவர் பணியிலே அமர்ந்திருக்கிறதை நினைத்து மிகுந்த சந்தோஷம். அவர் எங்களையும் எங்கள் குடும்பத்தையும் அதிகமாய் நேசிக்கிறவர். ஆகவேதான் அவருடைய அன்பு இணங்கி இந்த நாளிலே வரும்படியாகவும் மாற்றுரை கொடுமடியாகவும் கிடைத்த நல்ல வாய்ப்புக்காக நான் ஸ்தோத்திரம் அவரை நன்றி செலுத்துகிறேன். இதோட முடித்து விடுகிறேன். அன்புக்குரிய சகுந்தலா மேடம் அவர்கள் இப்பொழுது வாழ்த்தி பேசுவார்கள். அதன் முன்னதாக முன்னாடி அறிவித்து வாழ்த்த வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். மாவட்ட டெப்டி ஃபைனான்ஸ் கண்ட்ரோலராகவும் முன்னாள் அமைச்சரும் இப்பொழுது உணவு பாதுகாப்புத்துறை சேர்மன் அன்புக்குரிய சுரேஷ்ராஜன் அவர்களுடைய மாமியாருமான பாசமிகு என்னுடைய குடும்பத்தில் மிக அன்பாக பழகக்கூடிய அம்மா சகுந்தலா மேடம் அவர்கள் இப்பொழுது பொன்னாடை அணிவித்து கௌரவிப்பார். இப்பொழுது அவர்கள் வாழ்த்தி பேசுவார்கள். ஒரு நிமிடம். எல்லோருக்கும் வணக்கம். என் அன்பு சகோதரனாகிய ஜெயக்குமார், அவர் பெயர் மட்டுமல்ல ஜெயம், அவர் எல்லாத்திலுமே ஜெயம். மீண்டும் மீண்டும் பல வெற்றிகளும் சந்தோஷமாக வெற்றியாக மீண்டும் எல்லாரும் சார்பாக நான் வாழ்த்துகிறேன். நன்றி. மனதார ஆழமாக வாழ்த்துக்குரிய சகுந்தலா மேடம் அவர்களுக்கு நன்றியும் பாராட்டையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. அனைவரும் நமது குடும்பமாக கலந்து கொண்டமைக்கு ஒற்றுமையோடு கலந்து கொண்ட நியூட்ரிஷன் சென்டர் ஃபேமிலி அனைவருக்கும் நன்றி. இதில் யாராவது பேசலாம், யாரும் கூச்சப்படாமல் பேசலாம் நான் கூட கேட்டுக்கொள்கிறேன். இப்பொழுது இந்த 1988 அணு ட்ரைனிங் குரூப் மற்றும் சங்கம் சார்பாகவும் வந்திருக்கிறார்கள். அவர்களையும் வரும்போது பேரை சொன்ன நல்லா இருக்கும். இந்த சைட் பேரை சொல்லிட்டு போடுங்க, தான் எல்லாருமே தெரியும். எனது ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷன். இப்பொழுது சசிதரன் நாயர் அன்புக்குரிய அண்ணன் அவருடைய நண்பர் முன்னாடி கௌரவிக்கிறார். இங்க பாருங்க. ஓகே. இப்பொழுது அன்புக்குரிய லைஃப் கேர் நியூட்ரிஷன் சென்டர் சார்பாக பன்னீர்செல்வம் அண்ணாச்சி அவர்கள் அன்புடனுக்கு முன்னாடி நினைவு பரிசு வழங்குவார். ஒரு நிமிஷம். ஓகே. இப்பொழுது தொழிலதிபர் தானுபிள்ளை அவர்கள் பொன்னாடை அணிவித்து கௌரவிப்பார்கள். சார் இங்க பாருங்க. சார் கேமரா பாருங்க சார். ஓகே. ஓகே சார். மாவட்டத்தினுடைய முக்கிய பிரமுகர் தானுபிள்ளை அவர்கள் இப்பொழுது பொன்னாடை அணிவித்து மகிழ்கிறார்கள். கேமரா பாருங்க சார். சார் கேமரா. ஓகே. தானுவன் தம்பி அவர்கள் எங்களோட சபரிமலைக்கும் வந்து சிறப்பித்தார்கள். அது ஒரு நடராஜன் கோயிலுடைய பக்தர் சுசீந்திரன் அவர்கள் முன்னாடி இருந்து மகிழ்கிறார்கள். தொழிலதிபர் ஹரி அவர்கள் இப்பொழுது முன்னாடி இருந்து சார் இங்க பாருங்க. சார் நீங்க என்ன
ஓகே. உதவி தலைமை ஆசிரியர் ஆறுமுறை சார் அவர்கள் வாழ்த்து பேசினால் இப்பொழுது கொண்டாடி அறிவித்து மகிழ்கிறார்கள். சார் கேமரா சார் இங்கே போங்க சார், அங்கே பாருங்க. ஓகே சார். பிள்ளை ஸ்தானமாலை நகர் ஸ்தானமாலை பக்தர், வயசு ரொம்ப குறைவு, 90 வயதானவர்கள் வாழ்த்து இருந்த பாக்கியம் அவர்கள் கொண்டாடி அறிவித்து மகிழ்கிறார்கள். சார் இங்கே கேமரா ஓகே. கால்நடை மருத்துவத்துறை ஓய்வு அதிகாரி சார் அப்படிங்க என்ன பாருங்க சார். ராஜரத்னம் அண்ணாச்சி அவர்கள் இப்போது கொண்டாடி நிற்கிறார்கள். சார் நீங்களும் கேமரா பாருங்க என்ன. ஓகே. பரங்கை கேபிள் டிவி உரிமையாளர் தொழிலதிபர் கண்ணன் அவர்கள் இப்பொழுது கொண்டாடி அறிவித்து மகிழ்கிறார்கள். சார் என்ன பாருங்க. ஓகே. ஆசிரமம் சரவணன் சார் அவர்கள் இப்பொழுது கொண்டாடி அறிவித்து மகிழ்கிறார்கள். சார் கேமரா ஓகே. கன்னியாகுமரி தொழிலதிபர் வீரன் சார் அவர்கள் கொண்டாடி அறிவித்து கௌரவிக்கிறார்கள். சார் இங்கே பாருங்க சார், நீங்களும் கொஞ்சம் கேமரா பாருங்க. ஓகே சார். கொட்டாரம் பிரபல ஸ்ரீகுமார் அண்ணாச்சி அவர்கள் இப்பொழுது கொண்டாடி அறிவித்து மகிழ்கிறார். சுசீந்திரத்தினுடைய முக்கிய பிரமுகர் மோகனன் நாயர் அவர்கள் இப்பொழுது கொண்டாடி அறிவித்து மகிழ்கிறார்கள். சார் 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 கேமரா பாருங்க. சார் கேமரா பாருங்க. சார் நீங்களும் கேமரா இங்கே பாருங்க. ஓகே சரி ஓகே. அன்புக்குரிய சுசீந்திரம் மணி அவர்கள் நேரமே வந்து இங்கே பாருங்க. கொண்டாடி அறிவித்து கௌரவிக்கிறார்கள். அவர்கள் வந்து மிகவும் நண்பர், அவர்களுக்கு பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறோம். ஓகே. இனிய நண்பர் தொழிலதிபர் வள்ளிநாயகம்பிள்ளை அண்ணாச்சி அவர்கள் சுசீந்திரம் கொண்டாடி அறிவித்து மகிழ்கிறார்கள். சார் கேமரா சாப்பிட போட கண்காணிப்பாளர் ஓய்வு சூப்பரண்டு குமார் அவர்கள் இப்பொழுது கொண்டாடி அறிவித்து மகிழ்கிறார்கள். சார் கேமரா சார் இங்கே கேமரா இப்பொழுது கோகுல் இப்பொழுது சசி அண்ணாச்சியோட உறவினர் அவர்கள் கொண்டாடி அறிவித்து கௌரவிப்பார்கள். சார் இங்கே பாருங்க. சார் இங்கே அப்படிங்க பாருங்க சார் கேமரா சார் ஓகே சார் சார் கேமரா சார் கேமரா வெயிட் வெயிட் வெரி சார் இங்கே என்ன பாருங்க வெயிட் வெயிட் ஓகே சார்
ஓய்வு பெற்ற பேங்க் மேனேஜர் முரளி சார் அவர்கள் இப்பொழுது பொன்னாடை அணிந்து கௌரவிக்கிறார்கள். அப்படி இங்கே வாங்க சார். சார் அப்படி இங்கே பாருங்க. என்ன பாருங்க சார், இங்கே கேமரா பாருங்க சாருங்க. ஓகே, இப்பொழுது நமது கோகுல், ராகுல், முனி ஆகிய மூவரும் சேர்ந்து இப்பொழுது மேடம் நீங்க ஒரு சிறப்பு மிக்க நீங்க இருக்கிறவங்க மேடம் நீங்க இருக்கிறவங்க வாங்க வாங்க பரிசு சர்ப்ரைஸாக ஜெயக்குமார் சார் அவர்களுக்கு கவனிக்கிறார் சார். ஜெயக்குமார் சார் எங்க இருக்க கொஞ்சம் பக்கத்தில் வந்து சரி, இங்க உள்ள வந்துடணும். சரி சார். சார் அங்கே வாங்க. சரி ஓகே. கை எப்படி காமிங்க? அப்படி காமிங்க. எல்லாம் சேர்ந்து கொஞ்சம் வாங்க சார். இடம் காண இந்த பக்கம் தம்பி ஒரு ஆள் இந்த பக்கம் வாங்க. ஒரு ஆள் இந்த பக்கம் வாங்க. கேமரா பாருங்க. அப்படியே இங்கே பாருங்க. ரெடி ரெடி. இன்னொரு ஓகே. கோபுரடிகள் சப்ரஜிசர் ஓய்வு சார் அவர்களை இப்பொழுது பொன்னாடை அணிந்து மகிழ்வார்கள். சசிதரன் நாயர் பிஜேபி மாவட்ட செயற்குழு உறுப்பினர் உறவினர் அவர்கள் இப்பொழுது பொன்னாடை அணிந்து கௌரவிப்பார்கள். அப்படியே பாருங்க சார். நீங்க கேமரா தாக்கா. ரெடி கேமரா பாருங்க. ஓகே ஓகே. ரவீந்திரநாத் பாரதிய ஜனதா கட்சியினுடைய விருதுநகர் மாவட்ட தலைவர் அவர்கள் பொன்னாடை அணிந்து மகிழ்கிறார். அனூர் ட்ரைனிங் குரூப் அதிகாரிகள் இப்பொழுது பொன்னாடை அணிந்து மகிழ்விப்பார்கள். அவர்கள் சந்தன மாலையும் பொன்னாடையும் அணிவித்து கௌரவிக்கிறார்கள். கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கிற அனைவருக்கும் பாராட்டுகளை வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவித்து கொள்கின்றோம். அவரது வாழ்க்கை துணைவியார் பிரபா ஜெயக்குமார் அவர்களுக்கும் சந்தன மாலை அணிவித்து கௌரவிக்கிறார்கள். அவர்களுக்கும் இப்பொழுது பொன்னாடை இந்த சார் அவர்கள் அணிவித்து அவருடைய ஜெயக்குமார் சார் அணிவித்து மகிழ்கிறார். சார் அப்படி வாங்கிட்டு பாருங்க சார். சார் என்ன பாருங்க சார். இங்கே பாருங்க. ஓகே சார். அப்படி இங்கே பாருங்க. இங்கே பாருங்க சார். ஒன்று கூட ஓகே. சார் அப்படி பாருங்க. இங்கே பாருங்க.
அனூர் டிரைவிங் குரூப் இன்ஸ்பெக்டர் கசாலிசா சார் அவர்களையும் அது பொன்னாடை அணிவித்து கௌரவிப்பார். நிறைவு பெறக்கூடிய காலகட்டத்தில் இருக்கிறது. நிறைவாக இப்பொழுது நீங்கள்